ஹாய், வெல்கம் டு வித்யா மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இனிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு வத்த குழம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒன் பார்ட் ரெசிபின்றதுனால நான் டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணிடுறேன். இந்த வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா ஒரு கரண்டி நல்லெண்ணெயை தாராளமாக நான் விடுறேன். நல்லெண்ணெயில் தாளிக்கிறதுனால சிம்மிலே வச்சுட்டு தான் நான் தாளிக்கிறேன், இல்லைனா சீக்கிரம் கரிஞ்சிரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கடலப்பருப்பு இல்லை தோரம்பருப்பு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போடலாம். நான் இன்றைக்கி தோரம்பருப்பு போடுறேன். 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த வத்த குழம்புக்கு சுண்டைக்காய் இல்லை மணத்தக்காளி ரெண்டும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். சுண்டைக்காயும் மணத்தக்காளியும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா வறுபட்டதும் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லெண்ணெயில் மணத்தக்காளியும் சுண்டைக்காயும் வறுத்து பொடி பண்ணி சுடு சாதத்தில் கலந்து பசங்களுக்கு கொடுத்தோன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் போயிடும். வெங்காயம் பூண்டு சேர்க்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மணத்தக்காளியும் சுண்டைக்காயும் மட்டும் சேர்த்து செய்யலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட மஞ்சத்தூள், பெருங்காயம், நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி இருக்குது, அதை ஒரு ஸ்பூன் போட்டுடுறேன். இது நல்ல காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு நம்ம கல் உப்பு சேர்க்கறது தான் சரியாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக கலர் வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் தேவையான அளவு கல் உப்பும் போட்டு இப்போ சிம்மில் தான் இருக்குது, நல்லா வறுத்துடலாம். சீசன் இருக்கும்போது பச்சை சுண்டைக்காயும் மணத்தக்காளியும் வாங்கி வத்தல் மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக அது யூஸ் ஆகும். எப்போல்லாம் காய் இல்லையோ அப்போ இதை துவையலாவோ இல்லை இந்த மாதிரி வத்த குழம்பு மாதிரியோ செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா திக்காக கெட்டியாக எலுமிச்சளவு புளியை தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதோடைய டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. இந்த சாதம் கொஞ்சம் குழைவாக தான் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. அதனால தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன் நான். இந்த மாதிரி சாதம் செய்யும்போது நம்ம சாதாரண வத்த குழம்பு செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக உப்பு காரம் போடணும். அப்போ தான் அந்த தண்ணி நிறைய போடுறதுனால சரியாக இருக்கும் அது. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. 1 டம்ளர் அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இது லஞ்சு பாக்ஸு கொடுத்து அனுப்பும்போது கெட்டி ஆகிடும், இறுகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நல்லெண்ணெயும் தண்ணியும் நிறைய நம்ம சேர்த்துருக்கிறதுனால அவங்க பசங்க மத்தியானம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற வரைக்குமே உங்களுக்கு குழைவாக தான் இருக்கும், கெட்டி ஆகாது. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, அப்படியே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில், இல்லை நல்லா குழைவாக வேணும்னா 4 விசில் விட்டு க்ளோஸ் பண்ணி திறந்து பார்த்தோன்னா சூப்பராக குழைவாக நல்ல டேஸ்டியான வத்த குழம்பு சாதம் ரெடியாக இருக்குது. ஒரு வீக்கெண்டு லஞ்சில் சுட சுட இந்த வத்த குழம்பு சாதத்தோட தயிர் சாதம் வத்தலோடு சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க. வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.